ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, ardino யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். ஐயோ, ardino வேறு இப்போ தேடணுமே. ardino யூனோ வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். இது வந்து ardino யூனோவோட 3rd பார்ட்னு நினைக்கிறேன். நான் வந்து பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன். நான் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ardinoவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் செய்வேன். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். அது மூலிமா அந்த ardino யூனோவோட ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லா இதுவும் வந்து ஒர்க் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் நிறைய செய்வீங்க, பில்டிங்லாம் வச்சு நீங்கள் செய்வீங்க. அதோட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பில்டிங்கு அந்த இதெல்லாம் வச்சு கார் இதில் செய்வீங்கல்ல, அதை தர்மாக்கோலை நம்ம எல்லாம் செஞ்சுருப்போம், கண்டிப்பாக தெரியாது. அதோடு சேர்த்து இந்த நான் இப்போ நம்ம பண்ண போகிற இந்த டோல்கேட், ஆட்டோமேட்டிக் டோல்கேட் வந்து நீங்கள் வந்து இது செட் பண்ணி அப்படியே மாடிஃபை பண்ணி செட் பண்ணுங்கள். இல்லைனா இது நார்மலாக வெறுமனையாகவே இந்த டோல்கேட் செய்யலாம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக் டோல்கேட். அதாவது கார் சும்மா இந்த பக்கம் போனாலே ஆட்டோமேட்டிக்காக திறக்கும், அப்படியே மூடிடும். ஆட்டோமேட்டிக் டோல்கேட் இது. ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. தர்மாக்கோல் அப்படி இல்லைனா கார்போர்ட் ஷீட், கார்போர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கார்போர்டில் இந்த மாதிரி நீங்கள் பிளாக் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரோடு மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் பிளாக் சார்ட் எடுக்கல, அது ஒரு வேஸ்ட்டான ஒரு ஷீட் வீட்டில் கிடச்சி, அதை வச்சு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ardino யூனோ எடுத்துக்கோங்க. ardino யூனோ வந்து நீங்கள் நானோலே செய்யலாம். இப்போ என்கிட்ட யூனோ இருக்குது, யூனோலே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ardino யூனோ. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஜம்பர் ஒயர் வந்து மேல் ஃபீமேலு, அது வந்து நான் இப்போ எடிட்டில் போடுறேன் எத்தனை, இப்போ நான் வந்து சொல்லுவேன் மேல் ஃபீமேலாக என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ardino வந்து எல்லா இருக்கிற ஜம்பர் ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செர்வோ மோட்ரு ஒன்று தேவைப்படும். அது கூட வந்து அந்த இதுவும் தேவைப்படும், அந்த விங் மாதிரி இருக்கும், அதுவும் தேவைப்படும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரும் HW பேட்டரியும் ஒன்று எடுத்துக்கோங்க. HW பேட்டரி வந்து எப்படி நீங்கள் வந்து ardinoவோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த 12 வோல்ட் அடாப்டருக்குள்ள மேல் போர்ட் எடுத்துக்கோங்க. மேல் போர்ட் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இது 10 ரூபா தான். இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா ardinoவில் லைட் எரியும். நீங்கள் வந்து 9 வோல்ட் மட்டும் தான் எடுக்கணும். 9 வோல்ட் பேட்டரி, இந்த HW பேட்டரி மட்டும் எடுங்க. பாக்கி வேறு எந்த பெரிய பேட்டரி எடுத்துடாதீங்க, வீணாக போய்டும் போர்டு. 12 வோல்ட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. சரி, ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். 4 டெர்மினல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், எக்கோ, ட்ரிகர், அப்புறம் VCC. இந்த 4 டெர்மினலில் மொதல் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டில் வந்து மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயரை எடுத்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ardino யூனோவில் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு டிஜிட்டலில் ardino யூனோவில் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து கிரவுண்ட் இருக்கும், GNDன்னு போட்டிருக்கோம், அதில் போய்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து சர்க்யூட் டயக்ராம் இருக்குது, அதை பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதையே ஷோ பண்ணுறேன், இதுவும் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்து நீங்கள் வந்து டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது மேல் டு ஃபீமேல் ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஜிட்டலில் ardino யூனோவில் உள்ள டிஜிட்டலில் உள்ள 7ல் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போர்ட்டை பார்த்தீங்கன்னா ட்ரிகரில் உள்ள டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ட்ரிகரில் உள்ள டெர்மினல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 7ல் கனெக்ட் ஆகணும். டிஜிட்டலில் உள்ள 7ல் கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து டிஜிட்டலில் உள்ள 6ல் 7க்கு பக்கத்துலேயே இருக்கும் 6, அதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்கோவில் கனெக்ட் பண்ணணும். அல்ட்ராசோனிக் சென்சாரில் உள்ள டெர்மினலில் உள்ள எக்கோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த இன்னொரு வந்து மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், இந்த ஜம்பர் ஒயர் பார்த்தீங்கன்னா மேல் டு மேல் ஜம்பர் ஒயரில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபீமேல் மட்டும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபீமேல் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மள்ட்ட பிரெட் போர்டு இல்லாத காரணத்தினால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட பிரெட் போர்டு இருந்தால் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சும்மா அந்த உங்களுக்கு தெரியும், பிரெட் போர்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரெட் போர்டு இல்லாத காரணத்தினால் ஒரு ஒயரை வந்து நடுவில் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி அதில் வந்து இந்த ஒயரை சேர்த்து வச்சுருக்கேன், ஃபீமேல் போர்ட்டை மட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம இப்போ பவரில், அதாவது ardino பவரில் வந்து 5 வோல்ட் இருக்கும். இந்த 5 வோல்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 வோல்ட்டில் கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். 3.8 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம VCC அது அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு பவர் கொடுக்குற கேபிளாக தான் VCCயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் போட்டு, அதாவது மேல் இருக்கும், அதை வந்து
சர்வோ மோட்டரில் வந்து ரெட் கலர் இது இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சர்வோ மோட்டரில் ரெட் கலர் ஒயர் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நடுவில் இருக்கும் ரெட் கலர் ஒயர், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ மோட்டரில் வந்து இன்னும் 2 இது மட்டும் டெர்மினல் மட்டும் இதாகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மேல் டு மேல் வந்து ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. மேல் டு மேல் ஜம்பர் ஒயரில் கிரவுண்டில் வந்து பவரில் வந்து கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவரில் உள்ள கிரவுண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கும், அதுதான் வந்து கிரவுண்டு, சர்வோ மோட்டரில் உள்ள கிரவுண்டு, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பவரில் உள்ள கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து ப்ரௌன் கலர் ஒயரில் வந்து சர்வோ மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேலன்ஸாக இருக்கிற இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து -9 இருக்கும். -9 இல்லை, அதாவது இந்த ஸ்லாஷ் போட்டு 9 இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸாக உள்ள இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இது என்ன கலர்னா ஆரஞ்சு கலரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே முடிஞ்சு, மிச்சது எல்லாம் கோடிங் தான். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே மட்டும் நான் சொல்லணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்போர்டு எதுக்குன்னா அந்த டோல்கேட்டுக்கு கேட்டுக்கு அந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஸ்க்ரூ வச்சுருக்கேன். ஸ்க்ரூ வச்சு அந்த அர்டினோ அதாவது சர்வோவில் வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா வந்து அந்த உங்களுக்கு தெரியும், அந்த கேட்டுக்காக நான் வச்சுருக்கேன். கேட்டுக்காக இந்த மாதிரி கார்போர்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சைஸ்லாம் தெரில, உங்களுக்கு ஏற்ற சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சைஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கலாம். நம்ம சர்வோக்கு ஸ்க்ரூ போடுங்க. அப்படி இல்லைனா அந்த இதை வச்சு இது பண்ணிக்கோங்க, அந்த விங்கை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்லா கனெக்ஷனும் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி வந்து நம்ம இதை வந்து தர்மக்கோலில் அப்படியே செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க, தர்மாக்கோலோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நான் முன்னாடியே சொன்னேன், சார்ட் ஓட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி சார்ட் ஓட்டிக்கோங்க. அதில் அல்ட்ராசோனிக் சென்சாரை இந்த மாதிரி நீங்கள் வச்சு க்ளூகன் ஊற்றி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து கஞ்சபிஸ்ல வந்து க்ளூகன் இல்லாத காரணத்தினால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ளூகன் வந்து ஊற்றி அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம HW பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் வந்து HW வச்சு நான் கனெக்ட் பண்ணல. என்கிட்ட PC இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே PCலேயே அப்படியே வந்து நான் பவர் சோர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளூகன் ஊற்றி சர்வோ மோட்டர் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட க்ளூகன் இல்லைன்னு சொல்லிட்டேன், க்ளூகன் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் சும்மா வந்து இந்த ரப்பர் பேண்டை போட்டு இந்த பேட்டரிக்கு மேலே அப்படியே வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த மொத்த செட்டப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் செட்டப்பு. இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் மேட்ரு, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செட்டப் பண்ணுறது ஒன்றும் மேட்ரு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா கமெண்டில் வந்து நான் கோடிங் கொடுத்துருக்கேன். கோடை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அர்டினோ சாஃப்ட்வேர் இருக்கும், அர்டினோ IDE. இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, அர்டினோ இருந்தால் அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து போர்ட்டில் வந்து நீங்கள் முதல்ல அர்டினோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இதோட சேர்த்து உங்கள் கம்ப்யூட்டரில் அர்டினோ கனெக்ட் பண்ணிட்டு அர்டினோ போர்டை வந்து போர்ட்டில் கொடுத்துக்கோங்க, அர்டினோ யூனோன்னு சொல்லிட்டு. அர்டினோ யூனோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே இதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம போர்டுக்கு வந்து ஏறி இருக்கும். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, dripping lights paint the skies, all because of you. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உண்மையிலே நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.